ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2 டேஸ்க்கான விலாக் தான் பார்க்க போகிறோங்க. சாட்டர்டே அண்டு சண்டே. இந்த சோளக்கருது வந்து அவர் சந்தைக்கு போயிருந்தார். நாங்கள் வந்து தேங்காய் பிஸ்னஸ் தான் பண்ணுறோம். இது வந்து என்னோடய முன்னாடி விலாக் பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும். அங்கே வந்து என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்களும் வியாபாரங்கள் பண்ணுவாங்க. அவங்க தோட்டத்தில் வந்து விளைஞ்சது அப்படின்ட்டு எங்களுக்கு கொஞ்சம் சோளக்கருது கொடுத்து விட்டாங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷான பால் கருது முந்தின நாள் தான் பறித்தாங்க. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த நார் மாதிரி இருக்கிறது வந்து நான் எதுக்காக காமிச்சிருக்கேன்னா, சின்ன வயசில் வந்து நான் கிராமத்தில் தானங்க பிறந்து வளர்ந்தேன். என்னோடய தோட்டத்தில் மஞ்சக்காட்டிலலாம் நிறைய சோளக்கருது போட்டிருப்போம். அப்போ வந்து இதை எடுத்து நான் அப்போ வந்து ஜடை பின்னி பழகிட்டு இருந்தேன். அதை பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான நல்ல கருதை செலக்ட் பண்ணி அமைச்சிருக்காங்க. இந்த பிளான்ட் வந்து பட்டர்ஃப்ளை பிளான்ட்டு. இதுவும் நான் முன்னாடி விலாகில் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருப்பேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளான்ட்டுங்க. அந்த இதெல்லாம் வந்து டிசைன் உள்ளது, அந்த டிசைன் இல்லாதது 2 வகை இருக்குது. பாருங்கள், இந்த சோளக்கருதெல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணி, அதாவது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு கொஞ்சம் சர்க்கரையும் கொஞ்சம் போடுவாங்க. அப்போ வந்து டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். நல்ல கருதாக பார்த்து செலக்ட் பண்ணி கொடுத்து விட்டாங்க. எங்கள் இதில் வந்து எப்படின்னா, இந்த மாதிரி இது தோட்டத்தில் எக்ஸ்ட்ராவாக விளைஞ்சது கீரை, இந்த மாதிரி சோளக்கருது, அது மட்டும் இல்லாமல் தர்பூசணி கூட கொடுத்து விடுவாங்க. நாங்களும் வந்து தேங்காய் இளநீ எல்லாம் வாங்கினோம் அப்படின்னா கம்மி ரேட்டுக்கு இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் நாங்கள் கொடுப்போம். இந்த சோளக்கருதோட தோலெல்லாம் வந்து பக்கத்தில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மாடு வச்சுருக்காங்க. அவங்க வந்து எடுத்துகிட்டு போய்க்குவாங்க. அவங்களுக்கு வந்து 5 கருது நாங்கள் கொடுத்து விட்டோம். இது வந்து சனிக்கிழமைக்கு நைட்டுங்க. நான் வந்து பிரியாணி மாதிரி பண்ணியிருந்தேன். மறுபடியும் பட்டாணி, சோயாபீன்ஸ், கொஞ்சம் பட்டாணி கிடச்சிது. ஸோ பட்டாணி, சோயாபீன்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிலக்கடலை அதெல்லாம் போட்டு நான் பிரியாணி மாதிரி பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. எப்போவுமே எந்த சாதம் பண்ணாலும் வந்து நான் நிலக்கடலை போடாமல் இருக்கவே மாட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும். இது வந்து நாங்கள் எப்போவுமே சனிக்கிழமை சனீஸ்வரர் கோயிலுக்கு போவாங்க. அதாவது ஆயிரங்கனீஸ்வரர் கோயில்னு ஒன்று இங்கே இருக்குது. அங்கே வந்து சனி பகவான் இருக்காங்க. அங்கே போய் அந்த நவகிரகங்கள் சுற்றி வேண்டிக்கிட்டு வருவோம். அப்போ வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க அந்த பிரசாதம். சனிக்கிழமை வந்தாச்சு, நீ அடுத்த நாள் என்னங்க, ஞாயிற்றுக்கிழமை தானே, நெக்ஸ்ட் டே என்ன எடுத்துக்கோ, என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த இதில் வந்து நான் வந்து என் பையன் வந்து எக்ஸாம் எழுதுகிறான் அப்படிங்கிறதுனால அவன் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் எடுத்தேன். ஒரு 500 ரூபாய்க்கு வந்து மட்டன் எடுத்துகிட்டு வந்து அந்த சின்ன காகிதத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து நாய்க்காக அந்த கறிக்கடையில் அந்த வேஸ்ட்டு ஜவ்வு மாதிரி இருக்குங்க. அது வந்து நாய்க்கு வந்து ரேசன் அரிசி கூட வேக வச்சு கொடுத்தா அதை சாப்பிட்ருங்க. பாருங்கள், இதை கறி தான் நான் இப்போ பிரிச்சுட்ருக்கேன். நீ அடுத்தது அதான் நான் சமைக்க போகிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான கறிங்க. ஒவ்வொரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது கஷ்டம். நாங்கள் வந்து ஒரே இடத்துல தான் எப்போவுமே வாங்குவோம். அந்த கடை சாத்திட்டாங்கன்னா நான் அன்றைக்கி மட்டன் எடுக்க மாட்டோம், வேறு ஏதாவது ஃபிஷ் அந்த மாதிரி எடுப்போம். பாருங்கள், நான் எப்போவுமே கறி வந்து நல்லா கழுவிட்டு, உங்களுக்கே தெரியும் போன டைம் நான் கறியெல்லாம் எப்படி கழுவேன்னு நான் சொன்னேன் போன விலாகில். நல்லா கழுவிட்டு எப்பவும் போல் நான் அரைச்ச கறி மசால் தூள், அது கூட கொஞ்சம் சிக்கன் மசால் தூள், அது கூட கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாமே போட்டு நல்லா ஒரு பெரட்டிடுவேங்க. பெரட்டி ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வேக வச்சுருவேன். குக்கரில் வந்து ஒரு 3 விசில் மட்டும் விடுவேங்க, நிறைய விட மாட்டேன். 3 விசில், அரை வேக்காடு அந்த மாதிரி வேகிற மாதிரி 3 விசில் விடுவேன். இப்போ கறி சமைச்சிட்ருக்கிற அந்த நேரத்தில் வந்து நாங்கள் வெஜ்ஜும் வந்து நான் சமைச்சேங்க. சாம்பார், அதாவது முருங்கைக்காய், கத்திரிக்காய், பீன்ஸு அண்டு கேரட்டு, இந்த 4மே போட்டு ஒரு சூப்பரான முருங்கைக்காய் சாம்பார் பண்ணியிருந்தேன். கறி அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துட்டுங்க. அதுக்கப்புறம் தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி நல்லா தாளிச்சு விட்டால் வேலை முடிஞ்சதுங்க. இந்த மாதிரி தாங்க நல்லா பெரட்டி விட்டு ஒரு 1/2 hour பக்கமாக ஊற வச்சுட்டு மற்ற வேலைகளெல்லாம் நான் ஆரம்பிச்சிருப்பேன். அதாவது மாவு அரைக்கிறது, அதுக்கப்புறம் வெஜ்ஜு சமைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் ஆரம்பிச்சுட்டு நல்லா அந்த கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் 3 விசில் விட்டுட்டேங்க. இதுதான் வந்து நான் சாம்பார். நான் சொன்ன பாருங்கள், எங்கள் வீட்டில் எப்போவுமே சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கணுங்க. கெட்டியாக இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது. உப்பு பருப்பு கடைவாங்க. எப்போவுமே வந்து சனிக்கிழமை வந்து எங்கள் கிராமத்தில் செய்வேன். உப்பு பருப்பு வந்து பூண்டு, குருமிளகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு உப்பு பருப்பும் பூ பொரியலும் நாங்கள் எப்போவுமே செய்வோம். பூவு இல்லாட்டி வாழைத்தண்டு அந்த மாதிரி ஏதாவது பொரியல் செஞ்சு நாங்கள் வந்து காகத்துக்கு படைப்போம். அது வந்து நாங்கள் எங்கள் கிராமத்தில் நான் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருக்கும்போது கடைபிடிச்சிட்டு இருந்தேங்க. இங்கே வந்து இவங்களுக்கு யாருக்கும் உப்பு பருப்பே பிடிக்காதுங்க. ஏன்னா உப்பு பருப்போட மேக்ஸிமம் இதே என்னென்னா அந்த பச்சை மிளகாய், இந்த பூண்டோட ஸ்மெல் தாங்க. இவங்களுக்கு வந்து பருப்புனா கண்டிப்பாக தக்காளி இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் அது கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இருக்கணும், தண்ணியாட்ட குழம்பு இருக்கணும். ஸோ அதனால் வந்து நான் அதை விட்டுட்டு நான் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், கையோட மாவும் வந்து அரைச்சி வச்சாச்சு. எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ண மாட்டோங்கிறது மற்ற விலாகில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் வந்து 2 டேஸ்க்கு ஒருக்க நான் இந்த மாதிரி வந்து மாவு அரைச்சி வச்சுருவேன். அதுவும் நாளைக்கு காலையில் பையன் வந்து எக்ஸாமுக்கு போகிறான் இல்லைங்களா, காலையில் ஃப்ரெஷ்ஷாக அவனுக்கு இட்லி ஊற்றி கொடுக்கணும். ஸோ அதனால் நான் மாவு அரைச்சி வச்சுட்டு இருந்தேன்.
இது வந்து தேங்காய்ங்க. அவர் வந்து சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தார். ஊருக்கு போயிருந்தானா அங்கே வந்து மரம் இருக்குங்க. அவர் வந்து மட்டை வாங்கி எடுத்துகிட்டு வந்துடுவார் குட்டி குட்டியாக. இப்போ ஊருக்கு அவர் கொஞ்ச நாள் போகலிங்க. போய் ஒரு 2 வாரம் ஆச்சு. ஸோ எங்களுக்கு தேவையான அந்த 1 வாரத்துக்கான தேங்காய் அவர் எடுத்துகிட்டு வந்தார். அது உடச்சங்க. ஒரு தேங்காய் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. தண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பாருங்கள், நாங்கள் எப்போவுமே சாதம் வந்து வடித்து தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். குக்கரில் சாப்பாடு வைக்க மாட்டோம். நல்லா இந்த பெரிய பாத்திரத்தில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆனால் தான் இந்த பாத்திரத்தில் வைக்கிறது. ஏன்னா வெஜ்ஜு தனியாக, நான்வெஜ் தனியாக. ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் செஞ்சேன்னா எப்போவுமே காகத்துக்கும் கொஞ்சம் வச்சுருவேங்க. ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் வந்து சாப்பாடு செய்வேன். கஞ்சியும் வடிச்சிருவேன். பாருங்கள், சாப்பாடு கஞ்சி வடித்த பிறகு எப்படி இருக்குன்னு. நாங்கள் வந்து குருணை அரிசி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். முழுசாக அந்த பெருசாக இருக்கிற அரிசியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். குருணை அரிசி, பொன்னியினுடைய குருணை அரிசி தான் நான் யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், மட்டன் ரெடி ஆயாச்சு, சாப்பாடும் வடிச்சுட்டாச்சு, அதே மாதிரி மாவும் அரைச்சாச்சு, அது போக வெஜ்ஜு சாம்பாரும் வச்சாச்சு. இவ்வளோ தாங்க. நைட்டு ஒரு ரிசப்ஷன் இருக்குது. அவர் கிளம்பிடுவார். அதனால் நான் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டேன். நாங்கள் இனி சாப்பிட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.